Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 2 exercise 2.5 the third sum. The first one express 5 cm in meter and kilometer. So 5 cm meter change pannu 5 cm kilometer change pananu. Okay. So we know well the measurement table of length, mass and the capacity. Okay. First we look at the measurement of length. Length odaya measurement ku. Okay. Measurement of length oda units enna appadina millimeter, centimeter, decimeter, meter, decameter, hectometer, kilometer. Okay, the measurement of length units are millimeter, centimeter, decimeter, meter, decameter, hectometer, kilometer. Okay, so nama convert pandrom. So millimeter is the smaller units and kilometer is the bigger units. So smaller units வந்து bigger units க்கு நம்ம convert பண்றோம் அப்படினா divide பண்ணனும். Okay, divided by 10, 100, 1000 இந்த மாதிரி தான் போகும். Okay, so only 1 units க்கு மட்டும் நம்ம skip பண்ணுதோனா divide by 10. Okay, 2 units க்கு நம்ம skip பண்றோம். That means millimeter ல இருந்து decimeter க்கு நம்ம convert பண்ணனும் அப்படினா 2 units skip பண்ணுவோம். So 2 units க்கு skip பண்ணும்போது divided by 100. 3 units க்கு skip பண்ணா divided by 1000. 4 units க்கு skip பண்ணா divided by 10,000. புரியுதா? So நம்ம smaller units ல இருந்து bigger units க்கு convert பண்றோம் அப்படினா divided by 10, 100, 1000 அதே என்ன நம்பரோ. ஓகே, listen. So இப்போ கிலோமீட்டர் அந்த ஹெக்டோமீட்டர் வந்து கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ கிலோமீட்டர் இஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹெக்டோமீட்டர் இஸ் த ஸ்மாலர் யூனிட்ஸ், கிலோமீட்டர் இஸ் த பிக்கர் யூனிட்ஸ். ஸோ இது ஒன்லி ஒன் டைம் நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா டிவைட் பை 10. ஓகே, ஸோ டெக்காமீட்டர்ந்து கிலோமீட்டருக்கு ஸ்கிப் பண்ண கன்வெர்ட் பண்ணோம்னா என்னது 2 டைம்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஸோ டிவைட் பை 100. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பிக்கர் யூனிட்ஸ்லேருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா multiply பண்ணும். ஓகே, smaller units to bigger units க்கு convert பண்ணா divide by only 1 skip na divide by 10, 2 skip na divide by 100, 3 skips பண்ணோம்னா divide by 1000. இப்போ bigger units ல இருந்து smaller units க்கு conversion பண்றோம் அப்படினா என்ன பண்ணனும் multiply by 10. ஒரு skip only 1 skip na multiply by 10, 2 skip na divide multiply by 100, 3 skips பண்ணோம்னா multiply by 1000. ஓகே, ஸோ இப்போ கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டருக்கு நம்ம கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டோமீட்டர் கன்வர்ஷனாக மல்டிப்ளை. ஓகே, மல்டிப்ளை பை 10. ஓகே, ஒன்லி 1 ஸ்கிப் தானே பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பை 10. புரியுதா? ஸோ ஸ்மாலர் யூனிட்ஸ் டு பிக்கர் யூனிட்ஸ்க்கு கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிவைட், அண்ட் பிக்கர் யூனிட்ஸ் டு ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை. ஓகே, ஒன்லி 1 ஸ்கிப்னா மல்டிப்ளை பை 10, 2 ஸ்கிப்ஸ் பண்ணால் மல்டிப்ளை பை 100. ஓகே, ஸோ லுக் அட் திஸ் சம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் 5 சென்டிமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ சென்டிமீட்டர் ஹியர். ஓகே, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1, 2. ஹவு மெனி ஸ்கிப்ஸ்? 2 ஸ்கிப்ஸ். ஓகே, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு 1 and 2. ஸோ ஸ்மாலர் யூனிட்ஸ்லேருந்து தான் பிக்கர் யூனிட்ஸ்க்கு போகிறோம். அப்போ டிவைட். ஓகே, டிவைட் பை 2 ஸ்கிப்னா 100. ஸோ இந்த நம்பரை இந்த 5 சென்டிமீட்டரை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு ஃபார்முலாங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்மாலர் யூனிட்ஸ் டு பிக்கர் யூனிட்ஸ்னா டிவைட். ஓகே, அண்ட் பிக்கர் யூனிட்ஸ் டு ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு கன்வர்ஷன் பண்ணணும்னா மல்டிப்ளை. ஸோ ஸ்கிப்பை பொறுத்து அது பை 10 100 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ வி ஃபைண்ட் அவுட் அதை 5 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார்முலா வைஸ் நம்ம இதை பார்க்குறோம். நீங்கள் ஃபார்முலா வைஸ் இல்லாமல் அந்த கான்செப்ட் வைஸ் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மீட்டர். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். therefore we find out the 5 centimeter. So 5, therefore 5 centimeter equal to 5 by 100. We convert meter. So meter. Okay, 5 by 100. So நம்ம previous classல பார்த்தோம் decimal change பண்ணா 100 has 2 zeros. So write the numerator at first 5. Okay, so 2 0 இருக்குனா 2 digit before the decimal point place பண்ணும். So only 1 digit here. So put 0 on before of the number. Okay, and the number before la ஒரு 0 போட்டா இப்போ 2 digit ஆயிட்டு. So 2 digit before la decimal point place பண்ணோம். There is no whole number part. So we put 0. So the answer is 0.05 meter. Okay, நீங்க இந்த ஃபார்முலாஸ் வைஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா யூ கேன் ஈஸிலி டு ரைட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
5 சென்டிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். ஸோ லிசன், நீங்கள் இந்த கான்செப்ட்லேயே பாருங்கள், 5 சென்டிமீட்டரை கிலோமீட்டர். ஸோ 1 2 3 4 5. ஸோ how many skips? 5 skips. ஸோ 5 skipsனா அப்போ 5 0 இருக்கணும். ஓகே, 2 skipனா 100, 5 skipனா அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh. ஓகே, ஸோ lakh. இந்த 5 பாருங்க, 5 யூனிட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க. 1 2 3 4 5. ஸோ 5 0 இருந்தால் என்னது? லேக். ஸோ ஒரு 1 கிலோமீட்டருங்கிறது 1 lakh சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து இந்த ஃபார்முலா வைஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்? 5 சென்டிமீட்டரை 1 lakhஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 5 சென்டிமீட்டரை 1 lakhஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். 1 lakh ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ தட்ஃபோர் வி ஃபைண்ட் அவுட் த 5 சென்டிமீட்டர் இன்டூ கிலோமீட்டரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 by 1 lakh. ஓகே, 1 2 3 4 5. 5 ஸ்கிப்னா 5 zeros போட்டிருக்கணும். ஓகே, ஸோ 5 by 1 lakh kilometer. Listen, here the 5 0, but in the numerator you have only 1 digit. So how many இங்கே எத்தனை 0 இருக்கு? 5 0 இருக்குன்னா 5 டிஜிட்க்கு பிஃபோரில் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். ஒரு டிஜிட் தான் இருக்குன்னா 4 0 இஸ் மிஸ்ஸிங். அப்படி தானே? 5 டிஜிட்டுக்கு இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது, அப்போ 4 டிஜிட் மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ 4 0வை இந்த நம்பருக்கு பிஃபோரில் ரைட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4. 4 0க்கு 4 0 என்ன பண்ணுறோம்? இந்த நம்பருக்கு பிஃபோரில் ரைட் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, 5 0னா 5 டிஜிட்க்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறோம். அண்ட் ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு பதில் 0 போடுறோம். ஸோ 5 சென்டிமீட்டர் மீட்டராக சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது? 0.05 மீட்டர். அண்ட் 5 சென்டிமீட்டர் கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணும்போது 0.00005 கிலோமீட்டர். ஓகே, நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்லாம் ரைட் பண்ணணும். இந்த பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கல, இதை விட நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, listen student, next is some express a 35 millimeter in centimeter, meter and kilometer. So 35 millimeter centimeter change பண்ணும், meter change பண்ணும், kilometer change பண்ணும். Okay, the concept is what? Smaller units and bigger units போனா divide பண்ணணும், bigger units to smaller units போனா multiply பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 35 millimeterல இருந்து centimeter. So millimeter here, so centimeter. Millimeter is the smaller units. So smaller unitsல இருந்து bigger unitsக்கு நம்ம convert பண்ணுதோம். So how many skips? Only one skip. One skipனா அப்போ divide by 10. Okay, divide by 10. So இங்க நம்பர் என்ன இருக்கு? 35 10ஆல டிவைட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகே, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 millimeter. ஸோ 10 millimeter அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கேன். 10 millimeter ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். therefore 35 millimeter ஈக்குவல் டு 35 by 10 centimeter. ஸோ இந்த 2 லைன்ஸ் நீங்கள் எழுதணும்னு கூட நெசசரி இல்லை. ஓகே, இந்த 2 லைன்ஸை கூட நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். நமக்கு கான்செப்ட் என்னது? மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே ஒன்லி 1 ஸ்கிப். ஓகே, ஸ்மாலர் டு பிக்கர் யூனிட்ஸ் போனால் டிவைட் பண்ணணும். ஹவு மெனி ஸ்கிப்? only one skip. one skip இருந்ததுன்னா 10ஆல அந்த நம்பர், அந்த given நம்பரை டிவைட் பண்ணும். ஸோ 35 by 10 சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர் தானே சேஞ்ச் பண்ணுறோம், சென்டிமீட்டர். ஸோ 10 என்ன பண்ணணும்? 1 டிஜிட்க்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ த நம்பர் இஸ் 35. 1 டிஜிட்க்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட்டை வச்சுருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட்லேருந்து வரணும். 1 டிஜிட்க்கு பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 3.5 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் 35 millimeter மீட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு இதை மாதிரி ஃபார்முலாஸ் ரைட் பண்ணாமல் டேரெக்டாக எப்படி ரைட் பண்ணுறதுன்னு இதிலேருந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 35 millimeter. ஸோ மில்லிமீட்டர்லேருந்து எதா சேஞ்ச் பண்ணணும்? மீட்டர். ஓகே, மில்லிமீட்டர்லேருந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ 1, ஓகே, 1 2 and 3. how many skips? 3 skips. அப்போது இந்த நம்பரை லோயர் யூனிட்ஸ்லேருந்து ஹையர் யூனிட்ஸ்க்கு நம்ம ஸ்கிப் பண்ணுதோம், அப்போ டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 3 ஸ்கிப்ஸ்னால் 1000ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 35 by 1000. ஓகே, ஸோ ஹியர் 2 டிஜிட். 1000க்கு எத்தனை 0 இருக்குது? 3 zeros. அப்போ 3 டிஜிட்க்கு பிஃபோரில் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். பட் ஹியர் ஒன்லி 2 டிஜிட். அப்போ என்ன பண்ணணும்? அந்த டிஜிட்க்கு, அந்த 2 டிஜிட்க்கு பிஃபோரில் நம்ம ஒரு 0வை ஜாயின் பண்ணால் 3 டிஜிட் ஆயிரும். ஸோ 3 டிஜிட்க்கு பிஃபோரில் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கும். So there is no whole number part, so you put 0. Okay, so 0.035 meter. So 35 millimeter is equal to 0.035 meter. Okay, and the next we find out then 35 millimeter into kilometer convert பண்ணும். Okay, so பாருங்க 1 2 3, okay,
and 4 the smaller units la bigger units ku porom. So 1 2 3 4 5 6. So 6 skip irukku. அப்போ 6 0 சேர்க்கணும். 1 ஓட 6 0 சேர்க்கணும். So அப்போ அந்த நம்பருக்கு என்ன சொல்லுவீங்க? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. Okay? 1 ஓட 6 0 join பண்ணா அந்த நம்பர் என்னது? 10 lakhs. Okay? 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. So இங்க 6 skip இருக்கு. So 6 0 join பண்ணணும். Okay? How many zeros? 6 zeros. So நம்ம lower units வந்து bigger units க்கு convert பண்றனால என்ன பண்ணணும்? அந்த நம்பரோட அந்த 10 lakh divide பண்ணணும். Okay, so 35 divided by 10 lakh. Okay, 10 lakh. So the formula மாதிரி எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு necessity இல்லை. Okay, so இங்க கவனிங்க 6 0 இருக்கு. அப்போ 6 digitக்கு beforeல decimal point place பண்ணணும். Here only 2 digit. நம்ம எத்தனை டிஜிட்க்கு பிஃபோர்ல டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் பண்ணோம்னா 6 டிஜிட்க்கு பிஃபோர்ல. ஸோ 2 டிஜிட் இருக்கு. ஸோ ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் மிஸ்ஸிங்? 4 டிஜிட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ அந்த டிஜிட் மிஸ்ஸிங்க்குலாம் என்ன பண்ணணும்? 0வை ஜாயின் பண்ணணும். அந்த நம்பருக்கு பிஃபோர்ல ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ 35க்கு பிஃபோர்ல நம்ம 4 0வை ஜாயின் பண்ணோம். ஸோ 1 1 2 3 4 5 6. ஸோ 6 டிஜிட்க்கு பிஃபோர்ல டெசிமல் பாயிண்டை பிளேஸ் பண்ணதோ ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு பதில் ஒரு 0வை ஜாயின் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.0000035 kilometer. Okay, so answer இருக்கும் 35 millimeter is equal to 3.5 centimeter. 35 millimeter is equal to 0.035 meter. Okay, m means meter, and 35 millimeter is equal to 0.000035 kilometer. Okay, I hope all of you understand this one. Okay, so note, நம்ம என்ன பண்ணோம்? ஸ்மாலர் யூனிட்ஸ்லேருந்து பிக்கர் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஒன்லி 1 ஸ்கிப்னா 10, 2 skip பண்ணிருக்கோம்னா divide by 100, 3 skips பண்ணிருக்கோம்னா divide by 1000, and convert bigger units to smaller units. bigger unitsல இருந்து smaller unitsக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படினா multiply. ஓகே, உங்களுக்கு இந்த சம்ல எதுமே அத மாதிரி வரல. ஓகே, இதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. multiply by 10. only 1 skipனா multiply by 10, 2 skips பண்ணதோம் அப்படினா multiply by 100, 3 skipsனா multiply by 1000. ஓகே, and the fourth sum express in kilogram. Okay, நம்ம previously மீட்டர்ல வரும். measurement of length na kilometer. Okay, millimeter, centimeter, decimeter அப்படினு மீட்டர்ல வரும். கிராம்ல finish ஆகுது அப்படினா it is a measurement of mass. mass means measurement of weight னு அர்த்தம். Okay, நம்மளுடைய body weight, ஓகே, ஒரு ரைஸ் உடைய weight இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிராம், கிலோகிராம், கிராம்ல அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு வெயிட்டை மெஷர் பண்ணோம்னா கிலோகிராம் அந்த மாதிரி யூனிட்ஸ் வரும். ஸோ சேம் யூனிட்ஸ் தான் உங்களுக்கு. அங்கே வந்து மில்லி மீட்டர்னு இருக்குன்னா இங்கே என்ன வரும்? மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெக்காகிராம், ஹெக்டோகிராம், கிலோகிராம் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. 1 kilogram equal to 1000 gram. we find out kilogram. ஓகே, கிலோகிராமை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இதை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 1000 gram is equal to 1 kilogram. ஓகே, எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அது ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணணும். ஸோ ஹியர் த 200 gram. ஸோ 1000 gramங்கிறது 1 kilogramனா இதை விட இது ஸ்மாலர். ஓகே, 200 கிராம்ங்கும்போது நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, இல்லை உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெக்காகிராம், ஹெக்டோகிராம் அண்ட் கிலோகிராம். ஸோ இங்கே கிராம்லேருந்து நம்ம கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ 1 2 3. how many skips? 3 skips. ஸோ ஸ்மாலர் யூனிட்ஸ்லேருந்து பிக்கர் யூனிட்ஸ் அப்போ டிவைட் பண்ணணும். எத்தனை ஸ்கிப் பண்ணியிருக்கோம்? 3 ஸ்கிப் பண்ணியிருக்கோன்னா 1000ஆல் டிவைட் பண்ணும். ஸோ த நம்பர் இஸ் 200. ஸோ 200 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 1000 ஹேஸ் 3 0. ஸோ 3 டிஜிட் பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஹியர் ஆல்ரெடி இதில் அந்த கிவன் நம்பர்லேயே 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட்க்கு பிஃபோர்லேயே நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 0.200 kilogram. ஓகே, ஸோ இந்த இதை ஒரு இப்போ 10th பிளேஸ்க்கு ஆஃப்டரில் பாருங்கள் 100த்துலேயும் 1000த்துலேயும் என்ன இருக்குது? 00 இருக்குது. ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு 0.2 kilogramனாலும் ஓகே. இந்த ஆன்சர்னால் கரெக்டு தான். திஸ் ஆன்சர் ஆல்சோ கரெக்ட். ஓகே, 0.2 kilogram. நம்ம நார்மலாக நம்பருக்கு ஆஃப்டரில் இப்போ 1 இருக்குன்னா 00ன்னு இதில் ஒமிட் பண்ண மாட்டோம். இப்போ 0 1 இருந்ததுன்னா 0 ஒமிட் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் டெசிமலில்
டெசிமல் பாயிண்ட்க்கு ஆஃப்டரில் 10th பிளேஸில் இப்போ இருக்குன்னா 100th பிளேஸ் 1000th பிளேஸ்லலாம் இங்கே 0 இருக்குன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணலாம் ஓகே 0.2 கிலோகிராம் ஸோ த ஆன்சர் இஸ் 0.2 கிலோகிராம் ஓகே 200 கிராம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் 0.2 கிலோகிராம்க்கு ஈக்குவல் ஓகே The fifth one, write the following decimal numbers in the expanded form. So, expanded form க்கு எழுத போறோம் okay the sum is 20.03 the sum is 20.03 okay நம்ம ஏற்கனவே previous classல பார்த்தோம் expanded form பத்தி okay listen write the place value எழுதுங்க the sum is 20.03 okay so the decimal point க்கு before ல இருக்கிறதெல்லாம் whole number part and decimal point க்கு after ல இருக்கிறதெல்லாம் decimal part so whole number part க்கு place value start ஆகிறது எப்படி வரும் ones tens okay only 2 digits so ones tens decimal point க்கு after ல இருக்கிறதெல்லாம் decimal part so decimal part உடைய place value 10th 100th okay here also 2 digits okay so 100th ஓட நம்ம finish பண்றோம் so 2 place value என்னது tens so tens means 10 okay so 2 into 10 plus 0 for ones so 0 into 1 and plus listen and 0 for 10th okay so 10th எப்படி write பண்ணும் 1 by 10 okay the number 0 so 0 into 1 by 10 plus in the 100th place the number is 3 okay so 3 into 100th place value எப்படி write பண்ணுவோம் 1 by 100 okay so it is the expanded form the fourth one 2.034 okay 2.034 listen 2 is only one and the whole number part only one digit தான் இருக்கு so that is the ones okay after the decimal point the place value 10th 0 is the 10th 3 is the 100th 4 is the 1000th okay so 10th க்கு நம்ம ஷார்ட்டா th போடணும் 100th hth and the 1000th th okay so 2 is the ones place so 2 into 1 plus and 0 is the 10th place so 0 into 10th க்கு எப்படி எழுதணும் 1 by 10 plus 3 for so 3 is a 100th place so 3 into 100th எப்படி எழுதணும் 1 by 100 okay plus 4 is a 1000th place so 4 into 1 by 1000 so this is the expanded form okay and the sixth one write the place value of 2 in the following decimal numbers so இங்க அந்த நம்பர்ல 2ங்கற நம்பர்ஸ் எந்த place valueல இருக்குங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் okay so the sum is 2.56 the 2ங்கற இந்த 2 நம்பர் okay 2ங்கற digit வந்து okay 2ங்கற நம்பர் எந்த place valueல இருக்குங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும் listen 2.56 2 is a ones so 2 வந்து எந்த place valueல இருக்கு ones place valueல இருக்கு so the answer டைரக்ட்டா நீங்க ரைட் பண்ணிடலாம் ones okay so 2.56 and write the place value at first okay 2 is a ones place and 5 is a 10th and 6 is a 100th நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது 2 மட்டும் தான் அதனால இது மட்டும் தான் நமக்கு தேவை okay so 2 is a ones place okay the place value of 2 in 2.56 இந்த நம்பர்ல okay இந்த decimal numberல 2ங்கிறது எந்த place valueல இருக்கு ones place valueல இருக்கு okay so the answer is ones so இதெல்லாம் எப்படி ரைட் பண்ணிருக்கனா 2 onesங்கிறது எப்படி எழுதுவோம் multiply by 1 okay so 2 into 1 2 so 2 that is ones okay 2 வந்து ones placeல இருக்கு டைரக்ட்டா நீங்க 2ங்கிறது எதுல இருக்கு place value onesங்கிறத ரைட் பண்ணிரலாம் okay the fifth sum நான் வந்து டைரக்ட்டாவே ரைட் பண்ணிருக்கேன் listen the fifth sum 63.352 so இந்த 2ங்கறத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் okay இந்த 2 வந்து எந்த place valueல இருக்கு அப்படிங்கறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் so 63.352 okay so 3 is a ones 6 is a tens and 3 is a 10th 5 is a 100th and 2 is a 1000th so 2ங்கற நம்பர் அதோட place value தான ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க so 2 வந்து எந்த place valueல இருக்கு 1000th okay so the place value of 2 in 63.352 is equal to 1000th இந்த decimal numberல அந்த place value 2ங்கிறது எந்த place valueல இருக்கு 1000thல இருக்கு okay 1000th and the seventh sum Dinesh went from place A to place B and from there to place C okay listen students seventh sum Dinesh went from place A to place B and from there to place C okay so தினேஷ்ங்கற பாய் வந்து என்ன செய்றான் இங்க பாருங்க ஒரு பாத் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு வழி கொடுத்திருக்காங்க A B C D ன்னு so Dinesh went from place A to place B so place A ல இருந்து place B க்கு first அவன் வந்து மூவ் பண்ணதான் okay and
from there to place C. So Bலேருந்து again Cங்கிற பிளேஸ்க்கு அவனுடைய travel பண்ணுறான். ஓகே, அந்த பாய் வந்து travel பண்ணுதான். This is the first condition. And A is 7.5 km from B. So Bலேருந்து A உடைய distance எவ்வளோ இருக்கு அப்படின்னா 7.5. ஓகே, that means Aலேருந்து B வரைக்கும் உள்ள distance 7.5 km. ஓகே, and B is 12.7 km. 12.7 km from C. So Cலேருந்து B உடைய distance என்னதுன்னா 12.7 km. ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, தினேஷ்ங்கிற பாய் ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகிறான், பிலேருந்து சிக்கு அவன் ட்ராவல் ஆகிறான். ஓகே, ஸோ இப்போது பியிலேருந்து ஏயோடைய டிஸ்டன்ஸ் 7.5 கிலோமீட்டர், சிலேருந்து பியோடைய கிலோமீட்டர் வந்து 12.7 கிலோமீட்டர். ஓகே, B to C 12.7 கிலோமீட்டர், A to B வந்து 7.5 கிலோமீட்டர். அண்ட் த செகண்ட் பாய் ஆயுப் அப்படிங்கிற ஒரு பாய் வந்து went from place A to place D. ஓகே, பிளேஸ் ஏலேருந்து பிளேஸ் டிக்கு மூவ் பண்ணுறான். ஓகே, அண்ட் ஃப்ரம் தேர் டு பிளேஸ் சி. ஸோ டிலேருந்து அகெயின் சிங்கிற பிளேஸ்க்கு போகிறோம். ஓகே, இந்த தினேஷ்ங்கிற பாய் ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து சிக்கு போகிறோம். ஸோ ரெண்டோருமே ரீச் பண்ணுறது, அந்த தினேஷும் ஆயுப்ங்கிற ரெண்டு பாயுமே ஏலேருந்து சிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. பட் அந்த வே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தினேஷ்ங்கிற பாய் ஏலேருந்து பி டு சிக்கு போகிறான். ஓகே, ஆயுப்ங்கிற பாய் வந்து A to D, again Dலேருந்து Cக்கு ட்ராவல் ஆகிறான். ஓகே, ஸோ த கண்டிஷன் ஹியர் D is 9.3 km from A. ஸோ ஏலேருந்து டியோடைய கிலோமீட்டர் எவ்வளவு, இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 9.3 கிலோமீட்டர். ஓகே, 9.3 கிலோமீட்டர். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் C is okay, C is 11.8 km from D. ஸோ டிலேருந்து சியோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா டிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 11.8 கிலோமீட்டர். ஓகே, பாருங்க, D is 9.3 km from A. ஏலேருந்து டியோடைய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 9.3 கிலோமீட்டர். டிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 11.8 கிலோமீட்டர். ஓகே, ஹூ ட்ராவல் மோர் அண்ட் பை ஹவு மச். ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. தினேஷ் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக, அண்ட் த செகண்ட் பாய் வாட் நேம் ஆயுப் உடைய டிஸ்டன்ஸ் அதிகமானு பார்க்கணும். ஓகே, ஸோ ரெண்டோருமே ஏலேருந்து சிக்கு தான் ரீச் பண்ணியிருக்காங்க. இவனுடைய பாத் தான் வேறு, ஏலேருந்து பிலேருந்து சி, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து ஏலேருந்து டியோடைய டிஸ்டன்ஸுக்கும் டிலேருந்து சியோடைய டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா வி ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. ஓகே, புரியுதா? ஏலேருந்து பிலேருந்து சி, இந்த டூ டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் தினேஷ் ட்ராவல் பண்ணியிருக்கிற கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் ஆயுப் வந்து A to D, D to C, இந்த டூ டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் ஆயுப்போட ட்ராவல்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் யார் வந்து அதிகமாக கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் பை ஹவு மச்னா ரெண்டோருக்குள்ள டிஃப்ரென்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸையும் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், லிசன் த சொல்யூஷன், the given figure A to B the kilometer is 7.5 and B to C the kilometer 12.7 and D to C 11.8 kilometer, A to D the kilometer is 9.3 kilometer. Okay, so first we find out the Dinesh. Okay, so distance travel by Dinesh from A to C. So A to C க்கு டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாய் எப்படி ஃபைண்ட் அவுட், அவன் எப்படி ட்ராவல் பண்ணால் ஏலேருந்து பி டு சிக்கு ட்ராவல் பண்ணான். ஓகே, ஸோ ஏபி ப்ளஸ் and BC. So AB உடைய distance 7.5 km plus BC உடைய distance என்னது 12.7 km. So இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, listen, 7.5 இங்கே 12.7. So 5 plus 7 12 carry 1. Okay, 1 plus 7 8, 8 plus 2 10, இங்கே in betweenல decimal point இருக்கு, 10 carry 1. So 1 plus 1 2. So the distance is 20.2 kilometer. Okay, the distance is 20.2 kilometer. And next we find out the distance traveled by Ayub. Okay, from A to C. அவனும் ஏலேருந்து C வரைக்கும் உள்ள distance. But அவன் எப்படி travel பண்ணானா A to D, D to C க்கு travel பண்ணான். So AD plus DC. Okay, AD plus DC. So AD distance is 9.3 kilometer plus and DC உடைய கிலோமீட்டர் அது 11.8 கிலோமீட்டர். ஸோ இந்த டூ டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது பிக்கர் நம்பரை நம்ம டாப்பில் எழுதிக்கலாம். ஓகே, 11.8ங்கிறத.
and 9.3 அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் பிக்கர் நம்பர்ஸ். 9.3 11.8 கம்பேர் பண்ணும்போது which one is greater number? the 11.8 is the greater number. so 11.8 நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 8 plus 3 11 and the decimal point and carry 1. 1 plus 1 2, 2 plus 9 11. okay, 9 plus 1 10, 10 plus 1 11, carry 1. 1 plus 1 2. So the answer is 21.1 kilometer. So நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும் யார் ட்ராவல் அதிகமாக பண்ணியிருக்கா. ஆயுப்ங்கிற பாய் தான் ட்ராவல் அதிகமாக. கம்பேர் பண்ணி பாருங்கள். 20.2 21.1 kilometer. which one is greater? this one. okay, 21.1 kilometer. who traveled this? Ayub. okay, so since 21.1 kilometer is greater than 20.2 kilometer, that means Ayub traveled more distance by so Ayub தான் more distance travel பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பாயிலேருந்து இந்த பாயோடைய கிலோமீட்டரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணனா டிஃப்ரென்ஸ் பண்ணனா we find out easily. ஓகே, ஸோ 21.1 கிலோமீட்டர்லேருந்து 20.2 கிலோமீட்டரை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே லிசன், இங்கே சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். 1 வந்து 2 சப்ராக்ட் ஆகாது, ஸோ பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ 1 வந்து ரெடியூஸ் ஆகி 0 ஆயிரும். திஸ் நம்பர் இஸ் 11. ஸோ 11 மைனஸ் இது வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 11 minus 2 9 and the decimal point 0 minus 0 0 and 2 minus 0 0. so the answer is 0.9. that means 0.9 ரைட் பண்ணா போதும். so 0.9 கிலோமீட்டர். ஓகே, இந்த பாயோட அந்த பாய் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகே, தினேஷை விட ஆயுப்ங்கிற பாய் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா 0.9 கிலோமீட்டர். ஓகே, அதை மீட்டராக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஓகே, கிலோமீட்டரை மீட்டராக இப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத. லிசன், வேணா பாருங்கள். 1 கிலோமீட்டர்னா என்னது? 1000 மீட்டர். இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லையும் ரைட் பண்ணியிருக்க பாருங்கள். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஸோ 0.9 கிலோமீட்டர்னா நம்ம கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு, அப்போ பிக்கர் யூனிட்ஸ்லேருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போகிறோம். ஓகே, பிக்கர் யூனிட்ஸ்லேருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போகிறோம். லிசன், கிலோமீட்டர் இங்கே என்ன இருக்கும்? ஹெக்டோ. சரி, இங்கேருந்தே ரைட் பண்ணுங்கள். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர் அண்ட் ஹெக்டோமீட்டர். ஸோ கிலோமீட்டர்லேருந்து நம்ம மீட்டராக சேஞ்ச் பண்ணோம். ஸோ பிக்கர் யூனிட்ஸ்லேருந்து ஸ்மாலர் யூனிட்ஸ்க்கு போகிறோம். ஸோ 3 ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா பிக்கரில் 2 ஸ்மாலர்னால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. ஓகே, பிக்கர்லேருந்து ஸ்மாலர் போனால் மல்டிப்ளை. ஹவு மெனி ஸ்கிப்ஸ்? பை 1000. okay, so multiply by 1000. so the given number is 0.9 kilometer. அப்படிதானே? இதுதானே நம்பர். ஸோ 0.9 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதால் மல்டிப்ளை பண்ணணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். listen, first you multiply the number only. 9 1 is இந்த நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 1 is 9. ஓகே, how many 0? 3 0. ஸோ 3 0வை ஆஃப்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. how many decimal பார்ட்டில் எத்தனை டிஜிட் இருக்குது? only 1 digit. ஓகே, இதானே டெசிமல். ஸோ டெசிமல் பிளேசஸில் எத்தனை டிஜிட் இருக்குன்னா only 1 digit. ஸோ 1 digit பிஃபோரில் டெசிமல் பாயிண்ட் வைங்க. இதை நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் படிப்பீங்க. ஓகே, ஸோ 900 மீட்டர். ஓகே, நம்ம கிலோமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ணுறோம். ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். கிலோமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ணால் மல்டிப்ளை பை 100. ஓகே, 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணும்? ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும், 3 0வை ஜாயின் பண்ணணும் அண்ட் ஒன்லி 1 டெசிமல் பிளேசஸ். இதுதான் டெசிமல் பிளேசஸ். ஓகே, 9 இஸ் த ஒன்லி 1 டெசிமல் பிளேஸ். ஸோ ஒன்லி 1 டிஜிட் பிஃபோரில் நம்ம டெசிமல் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் 900 மீட்டர். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 900 மீட்டர். ஸோ இங்கே ஆன்சரில் அதான் எழுதியிருக்கும். ஆயுப் ட்ராவல்டு மோர் distance by 0.9 kilometer. that means 900 meter. okay, இதெல்லாம் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. okay student, this is over. thank you. Dear students, today's homework page number 48, the fourth sum, second one and third one. okay, in the fifth sum the second and third. okay, and the sixth sum the second sum, third sum, fourth sum. Do your homework properly. thank you.